வருமானத்தில் மாத்திரம் குறியாக உள்ள மன்னார் நகரசபை. மன்னார் நகரசபை தொடர்ச்சியாக வருமானத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குவதுடன் நகரத்தை சுத்தப்படுத்துவதோ நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பிலோ அல்லது நகரசபைக்கு உட்பட்ட பின்தங்கிய கிராமங்களுக்கு வீதிகளை அமைப்பதிலோ அக்கறை செலுத்துவதில்லை என்பது நகரசபையின் அண்மை கால செயற்பாடுகளில் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக மன்னார் நகரசபைக்கு உட்பட்ட பல இடங்களில் உரிய விதமாக குப்பைகள் அகற்றப்படாமல் வீதிகளில் கொட்டப்பட்டுள்ளதாகவும் வீதிகளில் கொட்டப்பட்ட குப்பைகள் நகரசபையினால் அள்ளப்படாமையினால் சிலர் வேறு வழியின்றி முறையற்ற விதமாக குப்பைகளை எரிப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் பல கிராமங்களில் வீதிகள் இல்லை எனவும் பல கிராமங்களில் நகரசபையால் சிறிது காலத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட வீதிகள் காணாமல் போயுள்ளதாகவும் மறுபக்கம் பாலடைந்த நிலையில் மன்னார் மீன் சந்தை கட்டிடம் பராமரிப்பின்றி இருப்பதாகவும் மன்னார் பேருந்து நிலையமும் அவ்வாறே காணப்படுவதாகவும் நகரசபையினால் இது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் சீராக இடம்பெறவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் மன்னார் நகரசபையோ அவற்றில் கவனம் செலுத்தாமல் நகரசபைக்கு சொந்தமான காணிகளில் கடை தொகுதிகளை அமைத்து அவற்றை விற்று பணம் சம்பாதிப்பதிலேயே குறிப்பாக உள்ளதாகவும் முன்னதாக மன்னார் நகரசபையினால் விற்பனை செய்யப்பட்ட கடை தொகுதிகள் தொடர்பில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக கடைகளை கட்டுவதில் நகரசபை கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே மன்னார் நகரசபையின் கீழ் கட்டப்பட்ட கடைகள் பராமரிப்பின்றி காணப்படுவதுடன் சில கடைகள் பூரணப்படுத்தப்பட்டும் விற்பனை செய்யப்படாமலும் காணப்படுகின்ற நிலையில் கடந்த வாரம் மீண்டும் ஒரு கடை தொகுதி கட்டுமானத்திற்கு அடிக்கல் வைத்துள்ளது மன்னார் நகரசபை. மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பல நிறைவேறாமல் காணப்படுகின்ற நிலையில் குறிப்பாக நகரசபைக்கு சொந்தமான இடங்களில் ஒழுங்கான குடிநீர் வசதியோ அல்லது தூய்மையான மலசலக்கூட வசதியோ இல்லாத நிலையில் ஒழுங்கான நூலகம் ஒழுங்கான சிறுவர் பூங்கா இல்லாத நிலையில் நகரசபைக்கு கிடைக்கும் வருமானங்களில் அதிக அளவு தொகையை கடை தொகுதி கட்டுமானங்களுக்கே நகரசபை செலவு செய்து வருகிறது. நகரசபை எல்லைக்குள் முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டிய பல வேலைகள் காணப்படுகின்ற நிலையில் நகரசபையின் பணம் சேகரிக்கும் குறிக்கோள் தொடர்பில் மக்கள் பல்வேறு முறைப்பாடுகளை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய உள்ளூராட்சி ஆணையாளரும் இது தொடர்பில் அக்கறை செலுத்துவதாக தெரிவதில்லை. எனவே மன்னார் நகரசபை மக்களிடமிருந்து வரிகளை பெறுவதிலும் கடை தொகுதிகளை கட்டி விற்பனை செய்யும் செயற்பாட்டிலேயும் காட்டும் ஆர்வத்தை மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவது தொடர்பில் காட்ட வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் மன்னார் நகரசபையை மக்கள் திரட்டி முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அகற்றுவதிலும் அல்லது அவர்களுக்கு சாதகமான அவர்களின் நண்பர்கள் அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களின் அல்லது அவர்களுக்கு பணம் கொடுக்கும் அந்த தரப்பினரின் கூலங்களை அகற்றுவதில் கவனம் செலுத்துகின்றார்கள். ஏனையவர்களின் குப்பைகளை அள்ளுவதோ அதை தொட்டு பார்ப்பதோ கூட அவர்கள் அக்கறை செலுத்துவதில்லை. வெறுமனே காலை நேரங்களில் அது டிராக்டரை அந்த வழியாக கொண்டு போவதும் சில இடங்களில் 1-2 கூலங்களை எடுத்துக்கொள்வதும் ஏனையவற்றை அப்படி விட்டு செல்வதும் நிலை தொடர்ந்து இந்த 6-7 மாதமாக காணப்படுகின்றது. இந்த குப்பை அகற்றுவது நடவடிக்கை கிட்டத்தட்ட 11 மாதம் நிறுத்தப்பட்டது என்று நினைக்கின்றேன். அந்த காலப்பகுதியில் இன்று வரை இந்த செயற்பாட்டில் நகரசபை கண்மூடித்தனமாக இருக்கின்றது. இந்த கூலங்களை அகற்றுவதில் எந்த விதமான அக்கறையும் செலுத்தவில்லை. இந்த வழக்கில் கூட அவர்கள் அசம்பந்தமாகவே இருக்கின்றார்கள். எதிர்வரும் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 17ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக செயலாளர் கூறுகின்றார். ஆனால் அன்று வரும்போது அங்கு என்ன செயற்பாட்டில் தங்களுக்கு உள்ள நிலைப்பாடு என்பது கூட தெளிவான நிலைப்பாடு இங்கு இல்லை. அதிகாரிகள் அவர்கிட்ட கேட்டால் சொல்கின்றார், நீங்கள் அரசாங்க அதிபரை அல்லது கச்சேரியை மக்களை கொண்டு முற்றுகையிட்டு அவங்க உங்களுடைய பலப்பிரயோகத்தை உண்டு பண்ணுங்கள், அப்போதுதான் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர் வாய் மூலமான தகவலை சொல்கின்றார். தவிர இங்க இருக்கின்ற முட்டுக்கட்டை என்ன? இந்த கூலங்கை அகற்றுவதில் யார் தடையாக இருக்கின்றார்கள்? அதிகாரிகள் ஏன் இது அசம்பந்த போக்கா இருக்கின்றார்கள்? இது ஏதும் வருமானம் அவர்களுக்கு கிடைக்கின்றதா என்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றன.